ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். 26 ஆண்டு காலமாக நேரு குடும்பத்தினர் போட்டியிட்டு வந்த அமேதி தொகுதியில் இந்த முறை கிஷோரி லால் சர்மா என்பவரை களமிறக்கியிருக்கிறது காங்கிரஸ். யார் இந்த கிஷோரி லால் சர்மா என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. அமேதி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, இறுதியாக ராகுல் காந்தி என்று தொடர்ந்து நேரு குடும்பத்தினர் போட்டியிட்டு வந்த தொகுதி. அந்த தொகுதியில் கடந்த தேர்தலில் ராகுல் காந்தி போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் இந்த முறை அங்கு காங்கிரஸ் சார்பாக கிஷோரி லால் சர்மா நிறுத்தப்பட்டுள்ளார். கிஷோரி லால் சர்மா பஞ்சாப் மாநிலத்தின் லூதியானாவைச் சேர்ந்தவர். 1983ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்காக தேர்தல் பணியாற்ற அமேதி தொகுதியில் இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினராக காலடி வைத்த அவர் தற்போது மண்ணின் மைந்தனாகவே மாறிவிட்டார். ராஜீவ்காந்தியோடு நெருக்கமாக இருந்த கிஷோரி லால் சர்மா அவரது மறைவுக்கு பின்னர் நேரு குடும்பத்தினருக்கு நெருக்கமானார். 1999ஆம் ஆண்டு சோனியா காந்தி அமேதியில் வென்று முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்கு சென்ற நிலையில் அவரது வெற்றியில் கிஷோரி லால் சர்மா பெரும் பங்காற்றினார். பின்னர் ராகுல் காந்திக்காக சோனியா காந்தி அமேதியிலிருந்து ராய்பரேலி தொகுதிக்கு மாறிய நிலையில் இரு தொகுதிகளிலும் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தியின் பிரதிநிதியாக செயல்பட்டு வந்தார். தேசிய அரசியலில் அவர்கள் மும்முரமாக இருந்தபோது தொகுதிகளை முழுவதும் இவரே கவனித்து வந்தார். பீகார், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சிக்காக பணியாற்றியுள்ளார். 40 ஆண்டுகால கள அனுபவம் கொண்ட கிஷோரி லால் சர்மா அமேதி தொகுதியின் வாக்காளர்களை நன்கு அறிந்தவர் என்கிறார்கள் காங்கிரஸ் தலைவர்கள். தொகுதியின் கிராமப்புறங்களையும் அவர் நன்கு அறிந்தவர் என்பதால் அமேதியில் ஸ்மிருதி இரானிக்கு கடும் போட்டியாக விளங்குவார் என்பதும் அவர்களின் கருத்தாக உள்ளது. இதனால் ராகுல் காந்தி போட்டியிடாவிட்டாலும் அமேதி தேர்தல் களத்தில் அனல் பறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.